ஹாய் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 20. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் ஷீ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு மெமரி லாஸ் பண்ணி அவங்களோட பொண்ணை அவங்க கூட வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வருஷமாக அவங்களுக்கு ஒரு பகையையும் ஊட்டிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா அவங்க பையனை, அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணனை வந்துட்டு கொன்னுட்டதாகவும் கிராண்ட் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர் தான் தன்னை இப்படி வீல் சேரில் உட்கார வச்சதாகவும் நீ அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோயினுக்கு 18 வருஷமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஹீரோயின் இந்த டெமான் ரியாலிட்டியில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க போய் சம்பாரிச்சிட்டு வந்து தான் மாஸ்டர் ஷீக்கும் சாப்பாடு போடணும், அவங்களுக்கும் சாப்பாடு போடணும். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு அவங்கள நிறையா பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்ட் நேச்சர் இருக்கும்ல, அதை டிஃபெண்ட் பண்ணாதான் வந்துட்டு நீ வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்துட்டு அவங்களோட ஆராவை வெளியில் காட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எவ்வளோ தேடியும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோயினுக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லாமல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்ம மாஸ்டர் ஷீ சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு அவங்கள ஒரு பப்பெட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம மாஸ்டர் ஷீ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்புவாங்க, இங்கே பாருங்கள், இப்போ சாப்பிட்றது நம்மளுக்கு பத்தாது, நான் போய் வெளியில் வேலை தேட போகிறேன், வின்டர் சிட்டிக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. நீ வின்டர் சிட்டிக்கு போ, ஆனால் ரொம்ப பத்திரமா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க மாஸ்டர் ஷீ. அங்கே போகிறவங்க ஒரு இடத்துல வந்துட்டு அந்த புணத்தெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாபுக்கு தான் போவாங்க. அங்கே ஒரு டேபிளில் உட்காந்து கத்தியை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் லாங்குவேஜில் வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. சிமாஜா, கிராண்ட் மாஸ்டர், நான் எப்படி உன்னை கொல்ல முடியும், எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாப்புல, ஆனால் என்னது இது, இந்த வாழ்க்கையில் பிடிக்கல, நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்து அந்த ஒரு மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மேடம் ஒருத்தங்களை கொண்டுட்டாங்க, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. அவங்க ஹீரோயின் வந்துட்டு நெகோஷியேட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வின்டர் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அந்த பனித்துளியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் டிங்யான் வந்துட்டு ஒரு தடவை பனித்துளி வர வச்சு அவங்கள வந்துட்டு மூடை வந்துட்டு நல்லாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் மேன் வந்துட்டு அவங்களுக்கு சூப்லாம் ஊற்றி கொடுப்பாங்களா, அப்போ அந்த பிளேஸில் வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிறுக்குனது இருக்கும். இது வந்துட்டு ஹீரோயினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு புது எமோஷ்னலான லாங்குவேஜுங்கிற மாதிரி. ஏற்கனவே இதை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும் அப்படிம்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை ஸ்னேக் பாபுகிட்ட சொல்லிட்டு நீ தேடு, இது மட்டும் இல்லை, இந்த வின்டர் சிட்டியை நம்ம பிடிக்கணும், அதே மாதிரி நிறையா சிட்டிஸை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு டிங்யான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம ரூலிங்கும் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஒரு இன்சிடெண்ட்டில் மீட் பண்ணி இங்கேயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உனக்காக நான், எனக்காக நீ, வேறு யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஷீயை பற்றி புலம்பிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது, நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை கொல்ல முடியாது, கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கிடையாது, எனக்கு தேவையானது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூலிங் உடனே சொல்லுவாங்க, அது உன்னோட ஒரிஜினல் ஃபாதரே கிடையாது தெரியுமா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவர் தான் என்னை 18 வருஷமாக பார்த்துட்ருக்காரு, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கூட அவர் தான் என்னை வந்து காப்பாற்றினாரு, அவரோட ஆசை நான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது, ஆனால் அவருக்கு புரியவே மாட்டேங்குது என்னால் முடியாதுன்ற விஷயம், நான் எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஸ்னேக் பாபுவும் சேர்ந்து வின்டர் சிட்டியை வந்துட்டு சரண்டர் பண்ண வச்சுருவாங்க. அப்போது கிராண்ட் மாஸ்டர் லீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது இல்லை நீ லீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபுவை லீட் எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த வின்டர் சிட்டியை ஏற்கனவே ஆண்டிருப்பாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டருங்கிறது தெரியாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன எங்கள் ராஜா முன்னாடி உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களா. உடனே நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் இவங்க தான் கிராண்ட் மாஸ்டருங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மாஸ்டர் ஷீ வந்துட்டு இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ அட்டாக் பண்ண, நீ இதை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால் முடியாது. இருந்தாலும் அவங்களோட கோல்ட் நேச்சரை தணிக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறையா வந்துட்டு மேஜிக்கல் பவர் வச்சு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க மாஸ்டர் ஷீ.
ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு நடுராத்திரியில் கேண்டல்லாம் ஏற்றி வச்சு நான் எப்படியாவது கிராண்ட் மாஸ்டரையும் இவங்களையும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் கிடையாது, அவங்க வந்துட்டு ஜின்சர் இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு. அந்த டீமன் பேலஸோட மாஸ்டர், ஒரிஜினலான மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு பொண்ணுங்க கூட ரொம்ப ஜாலியாக அப்படிலாம் இருப்பாங்க. அப்போ ஒருத்தங்க வந்து நீங்கள் என்றைக்கும் வந்துட்டு சபைக்கு வரலையா அப்படின்னா, எதுக்கு சபைக்கு வரணும், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ப்ளூஸ் தரமாக பேசுவாங்க, அதை நான் கேட்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அந்த இன்னொருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரிஜினலான ராஜா கிடையாது, ராஜா வர்ற வரைக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இவங்களை வச்சுருக்கோம், ராஜாவோட சோலை மீட் எடுக்கணும், அதுக்கு நம்ம ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோயினை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே நிறையா பணங்கள்லாம் இருக்கிறத பார்ப்பாங்க. அவங்களோட சோலெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ சில பேர் இவங்கள தாக்க வருவாங்க. இன்னொருத்தங்க வந்து நம்ம ஹீரோயின் கூட நின்று ஹெல்ப் பண்ணி சண்டை போடுவாங்க. அது நம்ம ஹீரோயினோட இங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு கம்பேனியன் மாதிரி இருப்பாங்க. அந்த சைடு ஒரு பொண்ணை வந்துட்டு யாரோ துரத்துருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள காப்பாற்றுவாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுவோம், இந்த மாதிரி நான் ஜின்சரோட பொண்ணு, நான் வந்துட்டு டிங்கியானை தேடிட்டுருக்கேன், நீங்கள் செலஸ்டியல் பேலஸ்லேருந்து தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே கிராண்ட் மாஸ்டருக்கு நீ வந்துட்டு ஜின்சரோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்கே டெமான் பேலஸ்க்கு வந்த அப்படின்னா, இல்லை அந்த ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் தவறுதலாக இங்கே வந்துட்டோம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே ஃபீல் ஆயிரும் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு. அப்போ தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணும், நான் உண்மையிலே பார்த்தது உண்மையா, நீங்கள் கிராண்ட் மாஸ்டரா, ப்ளீஸ் என் கூடவே வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு டிங்கியான் கூட நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விளையாட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மாஸ்க் மாதிரி கொடுத்து, இப்போ நீ வந்துட்டு வின்டர் சிட்டியோட லார்டை போய் பாரு, அவர் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொன்னபடி நிறையா சிட்டிஸை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்னேக் பாபு. வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி நான் நிறையா பேரை கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது பத்தாது, இன்னுமே வந்துட்டு மொத்தமாக இருக்க சிட்டியும் கேப்சர் பண்ணணும், ஃபுல் ஃபோர்ஸோட போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது, நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே டிங்கியானுக்காக தான் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரிய இதுக்குள்ளே போகும்போது பெரிய பாம்பு மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்னேக் பாபு போவாங்க. அதுக்கு மேலே அழகாக வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் வந்து நிற்பாங்க. அதை பார்த்தோன்னே நீங்கள் எங்கள் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிட்டியுமே சரண்டர் ஆயிரும். உடனே கெத்தாக நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஸ்னேக் பாபுவும் உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ரூலிங்கும் அங்கே தான் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரை பார்த்துட்டு, இவ்வளோ அழகாக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ரூலிங் வந்துட்டு இங்கே ஒரு ஜாப் பண்ணிகிட்ருப்பாங்க, அது என்ன ஜாப்? ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.